அதான் இயேசுவனுடைய அன்பு. நீங்கள் மனம் திரும்பி வரும்போது நீ குடிகாரன், நீ விபச்சாரக்காரன், நீ துன்மார்க்கன், நீ இந்த மாதிரி செய்கிறப்போ அப்படின்லாம் ஆண்டவர் அருவருக்க மாட்டார். உங்களை அணைத்து கொள்ளுவார். எனக்கு விடுதலை இல்லையே, என்னால் விட முடியலையே, இந்த பாவம் என்னை வேதனைப்படுத்துதே, நான் விடுதலை தரேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ வா என்று சொல்லி அணைத்து கொள்ளுகிற அற்புதமான ஒரு நல்ல தகப்பன் தான் இயேசு கிறிஸ்து. யாரையும் பாவின்னு தள்ள மாட்டார். அநேகர் என்னை சந்திக்க வருவாங்க, விதவிதமான மக்கள். ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்தான். நான் இயேசு விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன், இயேசு தான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து முதல்ல நான் இயேசுவை நம்பினேன். அப்புறம் உலகம், சிற்றின்பம், மோகம் எல்லாம் பார்த்துட்டு இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு பைபிள் வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், செபிக்க மாட்டேன். சில வருஷமாகி விட்டார். இயேசு விட்டு ரொம்ப தூரமாக நான் போயிட்டேன். இதுக்கு முன்னால் செய்யாத பாவெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லணும்? இல்லை, என்ன குறித்து ஆண்டவர் என்ன நினச்சிருக்கிறார்? நான் அவர்கிட்ட வரக்கூட தகுதி இல்லாதவன், அவ்வளோ தூரமாக போயிட்டேன்னு சொன்னான். நான் என்ன சொல்லுவது? அவர் என்ன சொல்கிறார் தான் முக்கியம்னு சொல்லி மனதில் ஜெபிச்ச, ஆண்டவரே இந்த தம்பிக்கு நான் என்ன சொல்லணும்? ஆண்டவர் சொன்னார், ஸ்டில் ஐ லவ் ஹிம், நான் இன்னும் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ தூரமாக போயிட்டீங்க, பாவத்தில் உங்களை கெடுத்து கொண்டீங்க, இயேசுவை மறுதளிச்சுட்டு போகிற அளவுக்கு துன்மார்க்கமாக தூரமாக போயிட்டீங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்கிறான்னு உடனே தேம்பி தேம்பி அழுதான். என்ன கூட நேசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய பாவி, என்ன கூட இயேசு நேசிக்கிறாரா, என்ன கூட அவர் இன்னும் நேசிக்கிறாரா அப்படின்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். உங்களை பாவின்னு அருவருப்பாக பார்க்க மாட்டார். உங்களை அணைத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசுவே நான் பாவி தான், என்னை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டால் போதும், உடனே இரக்கம் செய்வார். அவர் இறங்குகிற தகப்பன்.